இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது. காலை 7 மணிக்கு துவங்கி மாலை 6 மணி வரை நடக்கும் இந்த ஜனநாயக திருவிழாவில் 2,80,30,658 ஆண் வாக்காளர்கள், 2,93,04,905 பெண் வாக்காளர்கள், 7,728 மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தம் 5,73,43,291 வாக்காளர்கள் தங்கள் ஓட்டுகளை பதிவு செய்ய உள்ளனர். திமுக, அதிமுக, தாவேக, நாதாக, பாஜ, பாமக, சிபிஐ, சிபிஎம், சுயேட்சை உட்பட மொத்தம் 4,023 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மாநிலம் முழுவதும் மொத்தம் 75,064 ஓட்டுப்பதிவு மையங்களும் 1,06,418 மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களும் ஓட்டுப்பதிவுக்கு தயார் நிலையில் உள்ளன. இந்த தேர்தலில் 18 வயது பூர்த்தியாகி தங்களை வாக்காளர்களாக பதிவு செய்த 14.5 லட்சம் பேர் முதல் முறை ஓட்டளிக்க உள்ளனர். தேர்தல் பணியில் 3.60 லட்சம் பேர் ஈடுபட உள்ளனர். 83,875 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தேர்தல் பறக்கும் படை சோதனையில் இதுவரை 1,262 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம், பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதில் பணமாக மட்டும் 543 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மாநிலத்தில் 3,025 இடங்களில் உள்ள 5,949 ஓட்டுச்சாவடிகள் பதற்றமானவையாக கண்டறியப்பட்டு அங்கு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பாக சி-விஜில் ஆப் மூலம் 5,643 புகார்களும், கால் சென்டர்கள் வாயிலாக 74,270 புகார்களும் பெறப்பட்டுள்ளன. இவற்றில் பெரும்பாலான புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் மக்கள் சிரமமின்றி ஓட்டளிக்க தேவையான வசதிகளை தேர்தல் கமிஷன் செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பதிவாகும் ஓட்டுகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகும்.